அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். கலிமா சொன்னவர் அவர் மரணித்ததும் அவருக்குரிய சிறப்பு என்ன என்று கேட்டிருக்கிறார். பொதுவாக ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் கலிமா சொல்ல வேண்டும். ஒரு முஸ்லீமாக மரணிக்கின்ற போது அவர் கலிமா சொல்லியிருப்பார். அல்லாஹ் சொல்கிறான், லா தமூதுன்ன இல்லா வாந்து முஸ்லிமூன், முஸ்லீம்களாக வந்து நீங்கள் மரணிக்க வேண்டாம். அப்போ இந்த அடிப்படையில் கலிமா சொல்வதன் சிறப்பு என்னவென்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யார் லா இலாஹ இல்லல்லா என்பதை சொன்னார்களோ அவர்கள் சுவர்க்கம் நுழைந்து விடுவார்கள் சொன்னார்கள். அப்போ இந்த கலிமாவை எப்படி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், வாயால் மொழிகிறது மாத்திரம் கலிமா கிடையாது. வாயினால் அந்த கலிமாவை மொழிந்தால் நாங்கள் அதை செயல் வடிவத்திற்கு கொண்டு வர வேண்டும். தொழ வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத்து கொடுக்க வேண்டும், இதர பல விடயங்களை எல்லாம் நாங்கள் எடுத்து நடக்க வேண்டும். ஷிர்க் செய்யக்கூடாது, பித்அத் செய்யக்கூடாதுங்கிற பல விஷயங்கள் இருக்கிறது. இப்போ வெறுமனே ஒருவர் கலிமா சொல்லிவிட்டார், அவர் தொழுகையும் கிடையாது, நோன்பும் கிடையாது, வணக்கங்களும் கிடையாது, அவர் மரணித்து விட்டார் என்றால் இவர் சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு விடயம் ஒன்று இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணமாக இதை ஃபிர்அவுனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு உதாரணமாக சொல்கிறான். ஃபிர்அவுன் என்ன செய்தார்? கடலில் மூழ்கடிக்கப்பட்ட போது அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி சொன்னான். அப்போ அல்லாஹ் கேட்கான், இப்போ தானே உன்னுடைய இந்த வாய் இந்த கலிமாவை சொல்கிறது, உன்னுடைய கலிமாவை ஏற்றுக்கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டான், ஃபிர்அவுனை மறுத்து விட்டான். அப்போ இது எங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. என்னவென்றால், நாங்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் செய்துவிட்டு மரணிக்கின்ற போது சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஒரு சுயநலத்திற்காக கலிமா சொல்லுகிறோம். எனவே கலிமா என்பது வாழ்க்கை, அதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒருவர் பாவங்கள் எல்லாம் செய்துவிட்டு மரணிக்கின்ற போது கலிமா செய்து அல்லாஹு தஆலா பிறகு தண்டனைகள் எல்லாம் கொடுத்துவிட்டு அது ஒரு காலத்தில் அவன் விரும்பினால் சுவர்க்கத்துக்கு எடுப்பான். ஏனென்றால் பாவம் செய்தவர்களின் தண்டனை கொடுத்து விட்டு தான் அல்லாஹு தஆலா சுவர்க்கத்துக்கு எடுப்பான் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது மார்க்கம் எங்களுக்கு சொல்லித் தருகின்ற விடயம். அப்போ இந்த அடிப்படையில் ஒருவர் கலிமா சொல்லிவிட்டால் அமல் செய்ய வேண்டும். அப்போ கலிமா சொன்ன நிலையில் அவர் அமல் செய்த நிலையில் ஒரு மரணித்த சிலர் இருக்கிறார்கள். உதாரணமாக அமல் செய்து கொண்டே இருப்பார்கள், அந்த நேரத்தில் கூட கலிமா சொல்வார்கள் மரணிக்கின்ற போது கூட. அது ஒரு சிறப்பான ஒரு விடயம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அந்த கலிமாவை வாழ்வாக எடுத்திருக்கிறது என்பது தான் அர்த்தம். அதனால் கலிமா என்பது உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். வெறுமனே மரணிக்கின்ற போது மாத்திரம் சொல்லுவது அது தப்பி பிழைப்பதற்காக சொல்லுகின்ற ஒரு கலிமாவாக இருக்கும். அந்த கலிமா ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதற்கு ஃபிர்அவுனுடைய அந்த கலிமாவை அல்லாஹு தஆலா உதாரணமாக எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே கலிமா சொன்னவர்களுக்கான சிறப்பு என்னவென்றால் அது சுவர்க்கம், இதை விட வேறு ஒன்றும் கிடையாது. கலிமா சொல்லி, அதாவது நான் மேற்சொன்ன அடிப்படையில் ஒருவர் செயலாற்றி ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தால் அவர் சுவர்க்கம் நுழைவார் என்பதைத்தான் இதன் மூலம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே கலிமா என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் திரிவதனால் சுவர்க்கம் செல்ல முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும்.